தொடர்ந்து இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் தமிழக அரசியலில் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. மேடைகளில் அவங்க மறைமுகமாகவே அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. தமிழக அரசியல் களம் அதற்கான தளத்தை நோக்கி நகர்றதா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழக அரசியல்ல திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்ம ஆட்சியை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கோரிக்கை இதுவரை தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி ஆட்சி நடந்திருக்கிறதே தவிர கூட்டணி ஆட்சி நடைபெறவில்லை. கடந்த முறை 2011 தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற நேரத்தில், அந்த நேரத்தில் கூட திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்த பொழுதும் காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து தன்னுடைய ஆதரவை அளித்துத்தான் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்தது. எனவே இங்கே கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் இப்பொழுதைக்கு இங்கே தமிழ்நாடு சந்தித்ததில்லை. இது குறித்து இவர்களுடைய எண்ணங்களை அவர்கள் கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தெரிவிக்கிறார்களோ என்னவோ தெரியாது. ஆனாலும் இது தேர்தல் நேரத்தில் தலைவர்கள் அமர்ந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனையாகும். ஆனாலும் எல்லோருமே ஒற்றை ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி முறையைத்தான் விரும்புவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.